கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 1000 ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். அதாவது பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுலயும் 30 கேள்விகள், 60 கேள்விகள், இதுல ஒரு 30 கேள்வி, 90 கேள்விகள் இந்த பார்ட் 3 வீடியோவோட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மொத்தம் இதுல 30 கேள்வி இருக்கு. முதல் கேள்வியை பார்த்தலாம். சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1923. சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1923. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் இல்ல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1923. அடுத்து இரண்டாவது கேள்வி, இரட்டை ஆட்சி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இரட்டை ஆட்சி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1919. 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை ஆட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 19 ரெண்டு தடவை வந்திருக்குல்ல இரட்டை ஆட்சி. அடுத்து மூன்றாவது கேள்வி, எப்போது இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1927 நவம்பர் 7. எப்போது இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது? 1927 நவம்பர் 7. அடுத்து நாலாவது கேள்வி, இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜின்னா. அடுத்து ஐந்தாவது கேள்வி, மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் சி ஜின்னா. அப்போ ஜின்னாவை பத்தி 2 கேள்விகள் தொடர்ந்து பார்த்திருக்கோம். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக இருந்தவர் யாரு? ஜின்னா. ஆறாவது கேள்வி, காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன்ஸ் பி 1930 மார்ச் 12. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் எது? 1930 மார்ச் 12. அடுத்து ஏழாவது கேள்வி, எங்கு நடைபெற்ற பழங்குடியின ஆர்ப்பாட்டம் அல்லூர் சீதாராமராஜு தலைமையில் நடைபெற்றது? எங்கு நடைபெற்ற பழங்குடியின ஆர்ப்பாட்டம் அல்லூர் சீதாராமராஜு தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ராம்பா. ஆப்ஷன் சி ராம்பா. எங்கு நடைபெற்ற பழங்குடியின ஆர்ப்பாட்டம் அல்லூர் சீதாராமராஜு தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன் சி ராம்பா. அடுத்து எட்டாவது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1931. அடுத்து 9வது கேள்வி, 1925ஆம் ஆண்டு அகில இந்தியா பொது உரிமை மாநாடு எங்கு நடைபெற்றது? 1925ஆம் ஆண்டு அகில இந்தியா பொது உரிமை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி கான்பூர். 1925 அகில இந்தியா பொது உரிமை மாநாடு எங்க நடைபெற்றது? கான்பூர்ல நடைபெற்றது. அடுத்து 10வது கேள்வி, லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமாக தடியடியை நடத்தியவர் யார்? லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமாக தடியடியை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சாண்ட்ரஸ். லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமாக தடியடியை நடத்தியவர் யாரு? சாண்ட்ரஸ். அடுத்து 11வது கேள்வி, ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி நேதாஜி. ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யாரு? நேதாஜி. அடுத்து 12வது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவால் ஆகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவால் ஆகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி காந்தி. இதற்கு சரியான ஆப்ஷன் பி காந்தி. அப்போ கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? காந்தி. இதுல கேட்குற எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டடா நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால பார்க்காதவங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்பதான் நான் புதுசா பார்க்குறேன் அப்படின்றவங்க 2-3 தடவை வீடியோவை ரிப்பீட்டடா பார்த்து வச்சு
புக்கில் நோட் எடுத்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, டெல்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? 13வது கேள்வி, டெல்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, சுபாஷ் சந்திர போஸ். டெல்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 14வது கேள்வி, வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? 1945 ஜூன் 14. 15வது கேள்வி, சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, ராஜாஜி. சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாரு? ராஜாஜி. அடுத்து 16வது கேள்வி, தென்னிந்தியாவில் நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போது? தென்னிந்தியா நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1916 நவம்பர் 20. தென்னிந்தியா நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போது? 1916 நவம்பர் 20. அடுத்து 17வது கேள்வி, பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு? எனது பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு 1924. 24 மணி நேரம் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு 1924. அடுத்து 18வது கேள்வி, இந்தியா பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியா பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1917. இந்தியா பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1917. அடுத்து 19வது கேள்வி, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி, 1925. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. அடுத்து 20வது கேள்வி, சாதி ஒழிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சாதி ஒழிப்பு என்ற நூலின் ஆசிரியர். இதற்கு சரியான ஆப்ஷன் பி, அம்பேத்கர். சாதி ஒழிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? இதற்கு சரியான விடை அம்பேத்கர். அடுத்து 21வது கேள்வி, 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? 21வது கேள்வி, 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜாராம் மோகன் ராய். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 22வது கேள்வி, ஆத்மாராவ் பாண்டரங் என்பவரால் பிரார்த்தனை சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? ஆத்மாராவ் பாண்டரங் என்பவரால் பிரார்த்தனை சமாஜம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்போது வருது, எங்கு நிறுவப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க. ஆப்ஷன் ஏ, பம்பாய். பம்பாயில நிறுவப்பட்டது. யாரால? பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் யாரப்பா? ஆத்மாராவ் பாண்டரங். பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் யாரு? ஆத்மாராவ் பாண்டரங். எந்த இடத்துல நிறுவப்பட்டது? பம்பாயில நிறுவப்பட்டது. அதே மாதிரி பிரம்ம சமாஜம் நிறுவியவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். எந்த ஆண்டு பிரம்ம சமாஜம் தொடங்கியிருக்காங்க? 1828. அடுத்து 23வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, ஜஸ்டிஸ். ஆப்ஷன் ஏ, ஜஸ்டிஸ். தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஜஸ்டிஸ். ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கார்பனின் பெயர்? ஒரு பொருளின் வயதை கண்டறிய கார்பனின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, கார்பன் 14. ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கார்பனின் பெயர் கார்பன் 14. அப்போ ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கார்பனின் பெயர் என்ன? கார்பன் 14. அடுத்து 25வது கேள்வி, பாலி என்பது டேஷ். பாலி என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டனையா, சொத்தா, வரியா, தகவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலி அப்படின்றது ஒரு வரியை குறிக்குது. பாலி அப்படின்றது வரியை குறிக்குது. அடுத்து 26வது கேள்வி, பழங்காலத்தில் கல்வி நகரம் என அழைக்கப்படும் நகரம். பழங்காலத்தில் கல்வி நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, காஞ்சி. ஆப்ஷன் பி, காஞ்சி. பழங்காலத்தில் கல்வி நகரம் என அழைக்கப்படும் நகரம் காஞ்சி. அடுத்து 27, நீதி கட்சி இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது எப்போது? நீதி கட்சி இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1926. இந்து சமய அறநிலை சட்டத்தை நீதி கட்சி எப்போ இது பண்ணிருக்கு? 1926. அடுத்து 28வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பற்றி தெரியாது? சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி தெரியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இரும்பு. சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி தெரியாது? இரும்பை பற்றி தெரியாது. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். இந்த வீடியோட கடைசி கேள்வி, பழங்காலத்தில் வணிக நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? பழங்காலத்தில் வணிக நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. பழங்காலத்தில் கல்வி நகரம்னா காஞ்சி, வணிக நகரம்னா மதுரை. மொத்தம் இதுல 30 கேள்வி வச்சு இந்த 30 கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.